முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ எஃப்எல் கைன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் நம்ம சேனல் நேம் தான். அதை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்க 5300 பேர் இருக்காங்க. அதில் ப்ரைவேட் சேட்டில் மோஸ்ட்லி டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. சார் செகண்ட் ரவுண்டு வைப்பாங்களா சார் அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குங்க. வேக்கன்சி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்த்துருவோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இன்றைக்கி ஒரு நியூஸில் பேச எல்லாமே இந்த வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்ளிகேஷன் டிஎன்ஏக்கு எல்லாருமே போட்டிங்க. 50,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு 38,000 பேருக்கு தான் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருந்துச்சு. மீதி 12,000 பேருக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அப்படிங்கிறது காட்டியிருந்தேன். அது ஒரு ப்ராப்ளமாக சொல்லிட்டே இருந்தீங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கவுன்சிலிங் ஜென்ரலுக்கு ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. நேற்றோட முடிஞ்சிருந்துச்சு. மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 முடிஞ்சிருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போது அதில் எவ்வளோ பேர் சார் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி 1200 பேரை கூப்பிட்ருக்காங்க. 38,000 பேரில் 1200 பேர் முதல் நாளில் கூப்பிட்ருக்காங்க. 2வது நாளில் ஒரு 1200 பேர் கூப்பிட்ருக்காங்க. 3வது நாளில் ஒரு 1200 பேர் கூப்பிட்ருக்காங்க. 1253 பேர் ஒரு தேர்ட் டே அதிகமாக கூப்பிட்ருக்காங்க. 2 டேஸை கம்பேர் பண்ணும்போது தேர்ட் டே கொஞ்சம் அதிகமாக கூப்பிட்ருக்காங்க. அதுக்கடுத்து சார் அப்போது மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, 3653 பேர் கூப்பிட்ருக்காங்க. 38,000 பேருக்கு 3653 பேரை கூப்பிட்ருக்காங்க. எல்லாருமே புரிஞ்சவங்க. 38,000 பேருக்கு பாருங்கள், 10ல் 1 பங்கு தான் கூப்பிட்ருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க. ஏன்னா சீட்ஸ் டிஎன்ஏ பொறுத்தாப்பில் ஒரு 4000 சீட்ஸ் தான் இருக்குது. 4000 சீட்ஸ்னால் என்ன சார், அக்ரிக்கே 4000 சீட் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி 12 விதமான கோர்ஸ் டிஎன்ஏ தரப்புல கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போது இந்த 12 கோர்ஸுக்குமே சீட்ஸ் இருக்குது. இப்போது சார் அப்போது இது டே 1ல் எவ்வளோ சார் வேக்கன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே 1ல் ஒரு 400 வேக்கன்சி அதிகமாக ரிலீஸ் பண்ணாங்க. மொதல் டே ஃபஸ்ட் நாள் ஒரு 400+ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணாங்க. யூனிவர்சிட்டியில் தரப்பில் சொன்னாங்க. அது எதுக்கு சார் அப்படி நிறைய பேர் இது பண்ணி கேட்டிங்கன்னா, 195 to 200 எப்பயுமே எப்படி கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க. இன்ஜினியரிங்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எம்ஐடி அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அந்த மாதிரி காலேஜ்லாம் டாப் கோர்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸுக்கு தான் டாப் கட் ஆஃப் வச்சுருக்கவங்க மட்டும் தான் கிடைக்கும். அதனால மோஸ்ட்லி போயிருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் போட்டாங்க. அப்ளிகேஷன் மோஸ்ட்லி போட்டாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து டே 2ல் எவ்வளோ பேருக்கு சார் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே 2ல் ஒரு 200 தான் 200 வேக்கன்சி தான் விட்டுருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே 3 நேற்று 8/3/2022 2 டேஸை கம்பேர் பண்ணும்போது நேற்று வேக்கன்சி ரொம்ப கம்மி. எவ்வளோ கேட்டிங்கன்னா, ஒரு 170+ தான் 170+ தான் அங்கே வராமல் இருந்தாங்க, நாட் அட்டெண்டட் கேண்டிடேட்ஸு. அப்போது எல்லாருமே கேட்பீங்க, சார் அப்போ வராதவங்க இப்போது மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, ஒரு 850+ இருக்காங்க. 850 சீட்ஸ் இருக்குது சார். இந்த 850 சீட்ஸுக்குமே கவுன்சிலிங் ரெடி பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ரெடி பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒகேஷ்னலுக்கு என்ன சொல்கிறேன்னா, 11th 12th அக்ரி குரூப் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குமே அந்த ஒகேஷனல் கவுன்சிலிங் நடந்துச்சு. அதுலேயுமே சீட்ஸ் நிறைய சீட்ஸ் இன்னும் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. 7.5 ரிசர்வேஷன் எல்லாமே வேக்கண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸர்சைஸ்மெண்ட் டிசபிலிட்டியில் வேக்கண்ட் இல்லை. ஏன்னா அது ஸ்போர்ட்ஸ் பர்சனில் 4+1 4 அக்ரிகல்ச்சர், ஒரு ஹார்டிகல்ச்சர் அது இல்லை. இப்போ ஜென்ரலுக்கு ஃபஸ்ட் பேஸில் வேக்கன்சி இருக்குது. அடுத்து இந்த 3 இதில் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இன்னையோட முடிச்சுட்டு இன்னும் வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னு நிறைய பேரும் டவுட்ஸ் கேட்குங்க. வேக்கன்சி லிஸ்ட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடிட் நேற்று கொடுக்காதவங்க 6, 7, 8 சடிட் கொடுக்காமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு டைம் எப்போ கொடுத்துருக்காங்க, மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கட்டலாம், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் 8ஆம் தேதிக்குள்ள முடிச்சிருக்கணும், அதை சொன்னாங்க. அதுக்கடுத்து இப்போ டேனுவாஸ்க்கு வருது அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேட்டை எப்போனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட்டை எப்போனாலும் வாங்கிக்கலாம். 20,000 ரீஃபண்ட் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற டீனே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் கான்டாக்டாக இருக்கிறதுனால அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. 20,000 இப்போது நாளைக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் போய் சார் இன்னும் டாக்குமெண்ட்ஸு 20,000 கொடுங்கன்னா 2 ஹவர்ஸில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அடுத்து
சார் அப்போ மார்ச் 15, 16, 17 வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். மார்ச் 15, 16, 17 வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டடி டெரிஃபிகேஷன் வந்துடும். செகண்ட் ரவுண்டுக்கு யார் சார் ஸ்டடி டெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங் ஃபீஸ்லாம் வந்து கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்து 1:5 ரேஷியோவில் வந்து கூப்பிட்ருக்காங்க. 4000 சீட்டுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3000 ரூபா 1500 வந்து கட்டிருக்காங்க. அவங்களுக்கு சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிற வந்து வந்திருக்கு. அப்போது அந்த கேண்டிடேட்ஸுக்கெலாம் வந்து என்ன நடக்கும், செகண்ட் ரவுண்ட் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. சீட்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட் ஆஃப் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்களுக்கும் கவுன்சிலிங் ஃபீஸ்லாம் கட்ட சொல்லுவாங்க. எல்லாருமே ரெடியாக இருங்க, மெயில் மெசேஜ்லாம் வரும். அப்போது அவங்களுமே வந்து சரி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் லேடிங் வந்து எப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 11. அதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட முடியாது. நாளைக்கு அடுத்த நாள் அதுக்கடுத்து இப்போ ஸ்லைடிங் 2 ஸ்லைடிங் 3 உங்களுக்கு காலேஜ் கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணலாம். அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. அதனால் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மார்ச் 14 வரைக்கும் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மார்ச் 14 ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுலேயுமே ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுவுமே ஐக்கர் அக்ரிடேட்டட் காலேஜ் தான். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 250 சீட் இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங் 350 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு 100 சீட் வந்து இருக்குது. அதுலேயும் மேக்ஸிமம் ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காப்பாற்றப்படுறாங்க. கண்டிப்பாக அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம சேனலில் சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தாய் ஃப்ரெண்ட்ஸ்.